பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு பத்திரிகையாளர் இருந்தாருங்க. அவர் வந்து பத்திரிக்கையில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி வெளி இடத்துலலாம் போய் ஷூட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் அனுப்புகிற வேலை அவருக்கு. அப்போ ஒரு இடத்துல தீ பற்றி எரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அப்போ எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு சீக்கிரம் போய் நீங்கள் யாராவது போய் எங்களுக்கு அந்த இது ஷூட் பண்ணிட்டு வரணும், யார் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறக்குள்ள ஒருத்தர் இருந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு இருக்காரு. அந்த இதை நல்ல தெளிவாக எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். ஏன்னா எந்த பத்திரிக்கையில் நல்ல தெளிவாக வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்ருப்பாங்க. இதில் யார் நல்லா எடுத்து கொடுக்காங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. உடனே இவர் பார்த்தாரு, நான் தான் போவேன். இல்லை, நிறைய பேர் போட்டி போட்டிருக்காங்க, இல்லை நான் அழகாக எடுத்து நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அங்கே பேசி முடிக்கிறக்குள்ளே இவர் கடகடன்னு கிளம்பிட்டார். உடனே இவர் பத்திரிகையாளர் பார்த்துட்டே இருந்திருக்காரு. அடாப்பாவி இவன்ட்டு எந்த ஹெலிகாப்டர் என்ன எப்படி கிளம்பும் எதுவுமே சொல்லலை, படப்படன்னு கிளம்பிட்டாரு. சரி ஏதோ ஆர்வ கோளாறுல கிளம்புறாரு, சரி நல்லா எடுத்துகிட்டு வந்தால் சரி அப்படின்னு சொல்லி அவரை விட்டுட்டார். உடனே அங்கே போய் பார்த்தா நிறைய ஹெலிகாப்டரில் அந்த காட்டை சுற்றி அணைக்கிறதுக்கு தீயை அணைக்கிறதுக்கு தண்ணி நிறைய ஹெலிகாப்டரில் போகுது, அது இல்லாமல் உதவிகள் போகுது, அப்படின்னு நிறைய போய்கிட்டே இருக்குது. உடனே இவர் அங்கே வந்து நின்றுட்டு எந்த ஹெலிகாப்டர் போகுது, நாங்கள் பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன், நாங்கள் அந்த கேமரா ஷூட் பண்ணணும், சீக்கிரம்னு ஒரே அவசரம் இவருக்கு. எப்படியாவது நம்ம முன்னேறிடணும், வாழ்க்கையில் முன்னேறிடணும், இதில் நம்ம நல்லா ஷூட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல வருமானம் வரும், நிறைய நம்மளுக்கு மெடல் தருவாங்க, அது தருவாங்கன்னு ரொம்ப ஆர்வ கோளாறுல டக்குன்னொடனே உடனே அங்கே இருந்தவங்க இது இந்த இடம் இல்லை, நீங்கள் அந்த சைடில் நிறைய ஹெலிகாப்டர் இருக்குது, அங்கே போய் கேளுங்க அப்படின்னு. அப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹெலிகாப்டர் நின்றுருக்கு. ஒருத்தன் கரெக்டாக நின்றுட்டே இருந்திருக்கான். இதானே அப்படின்னு சொல்லிட்டு இதானே நான் வரட்டன்னுட்டு இப்படி கையை கட்டிகிட்டே வந்திருக்காரு. உடனே அவர் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹெலிகாப்டர் கிளம்பிட்டு உடனே அப்படியே மேலே போயிட்டே இருக்காரு. ஹெலிகாப்டரில் மேலே போயிட்டே இருந்து அந்த இடத்த எல்லாத்தையும் ஷூட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டே இருந்துட்டு அந்த விமானிகிட்ட சொல்கிறாரு. அவர் கப்பல் ஓட்டுற அவர்கிட்ட அந்த விமானம் ஓட்டுறவர்கிட்ட சொல்கிறாரு, அப்படியே கொஞ்சம் தம்பி கீழே இறக்குங்க, அது ஷூட் பண்ணுறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும், இது வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறனால சரியாக கிளியராக தெரியல, கொஞ்சம் நீங்கள் கீழே இறங்கி வாங்க, அழகாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே என்னது கீழே இறக்கணுமா, நீங்கள் வேறு, எனக்கு மேலே ஏற தான் தெரியும், கீழே இறக்க தெரியாது, நீங்கள் எனக்கு விமானம் கற்றுக் கொடுக்க வந்தவர் தானே நான் நினச்சேன், நீங்கள் விமானம் கற்றுக் கொடுக்க வந்தவர் இல்லையா, நேற்று எனக்கு ஒருத்தர் வந்தார், அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு எப்படின்னா மேலே எப்படி ஏறணும்னு சொல்லி தந்தார், இன்றைக்கி வந்து கீழே இறக்கி சொல்லி தர்றதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னார், நீங்கள் கரெக்டாக வந்தீங்க, கிளம்பலாமா நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு நானும் ஏறிட்டேன். ஐயோ உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தெரியாதா, இப்போ என்ன ஆகுதோ தெரியல, எனக்கும் கீழே இறங்க தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு ஐயோ அதை கேட்டோன்னே ஐயோ நம்ம ஆர்வ கோளாறுல ஏறிட்டோமே அப்படின்னு சொல்லி மயக்கடிச்சே விழுந்துட்டாராம். அப்படி தான் வாழ்க்கையில் பற்றியதா நம்ம வந்து நிறைய விஷயங்களில் அவசர முடிவு, அவசரம் எதை எடுத்தாலும், எந்த தொழில் எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து டக்குன்னு முடிவு எடுத்துகிறோம், டக்குன்னு பிள்ளை பெற்றுறோம்ன்ற மாதிரி. அது 10 மாதம் இருந்து கர்ப்பம் நம்ம வயிற்றில் பேர்காலமாக இருந்து தான் பிள்ளை பெற்ற முடியும். சரி பழமொழிகள்னு சொல்லுவாங்க, நினச்சோடனே பிள்ளை பெற்றுருவாய்வா அப்படின்னுட்டு, அந்த மாதிரி நினச்சோடனே பிள்ளை பெற்க யாராலையும் முடியாது. அது வந்து யாருக்கு எங்கே எப்படி கொடுக்கணுன்ட்டு இருக்கும். அதுக்குள்ளே இவர் அவசரப்பட்டு ஆட்டு கடன்னு ஓடி எந்த ஹெலிகாப்டர் தெரியாமல் ஏறி லாஸ்ட்டில் செத்தே போயிட்டார். அவருக்கு மயக்கடிச்சு விழுந்து அங்கேருந்து மேலே இருந்து விழுந்து செத்தே போயிட்டார். இப்படி தான் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து அவசர முடிவு எடுத்துடுறாங்க. உடனே பணக்காரணும், எதை எடுத்தாலும் உடனே பணக்காரணும், உடனே இதாயிடணும், உடனே யாரும் எதுவும் பண்ண முடியாது. சங்கீதம் 37:7 சொல்லியிருக்கு, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கணும். நம்ம நினச்ச உடனே டக்கு இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், மாத்திரையை தின்னோன்னே 3 நாளைக்கும் தருவா, அந்த 3 நாளில் ஒரு நாள் சரியானோன்னு டபால் முடிஞ்சு ஒரே நாளில் சரிணும், இல்லைன்னா டாக்டர் சரியில்லை, 2ஆவது நாளும் அதே காய்ச்சல் வந்தால் வேற இடம் உடனே மாறிடுவேன். அப்படி யாருமே டக்குன்னு முடிவெடுத்து போகக்கூடாது, அவருக்கு காத்திருக்கணும். ஓகே, பாய்.